Hi friends, welcome back to Mama Bimba. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட தெளிவுபடுத்தணும். நிறைய பேர் வந்து என்னை என்கரேஜ் பண்ணியோ வந்து என்னை வந்து சப்போர்ட் பண்ணியோ நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வரீங்க. எஸ், ஐ எம் a good woman and good mother அப்படிங்கறதெல்லாம் எனக்கே தெரியும். பட் இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் இப்ப வந்து நான் நிறைய வந்து இத்தனை நாள் வந்து ஃபங்க்ஷன் நம்ம போயாச்சு, எல்லாமே ஓகே. பட் இப்ப நார்மல் ரொட்டீன் லைஃபுக்கு நம்ம திரும்பிட்டோங்கிறது நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன். இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சமைக்கணும். நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க உங்களால முடியும், நீங்க சமைங்க, நீங்க நல்லா செய்யறீங்க, சூப்பரா செய்யறீங்கன்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணிருக்கீங்க. அதனாலயாச்சும் நான் வந்து டெய்லி ஏதாவது சமைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 மாசத்துக்கு மேல ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வைக்கிறோம் எடுக்கிறோம் கிளீனிங் எல்லாம் எதுவுமே கிடையாது. நிறைய விஷயங்கள் 3 மாசத்துக்கு முன்னாடி வச்சது கூட உள்ள இருக்கும், ஓகேவா? அதெல்லாம் வந்து இன்னைக்கு தூக்கி போட்டுட்டு ஃப்ரிட்ஜை கழுவி கிளீன் பண்ணி ஃப்ரெஷ். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம்பா, வெரி நான் ஃபர்ஸ்ட் பேசி முடிச்சேன், அதுக்கப்புறம் இன்டராக்ட் பண்ணீங்க, நசனசன் உள்ள வர்ற. ஓகே, இன்னைக்கு வந்து கழுவி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தது கிச்சன் கிளீனிங், இதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள வரப்போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் தானே நீ ஓபன் பண்ண போற. ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற இதெல்லாம் நம்ம காட்டிடலாம். ஆமா, எங்களோட நாங்க இப்பதான் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தோமோ அந்த இதெல்லாம் வந்து ஹைதராபாத் வர்க்கலா வந்து ரொம்ப வெயிட் ஜாஸ்தி உடஞ்சிருச்சு. அது தெரியாம கல்வி இது வந்து முதல்லயே மலேசியா போனப்ப அபாயிண்ட் வந்தது, அது பழைசு. அது விட்டுருங்க, புதுசு மலேசியா தோறுக்குது பாருங்க, மலேசியா. இப்ப அடுத்தது இந்த ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாவே அப்படியே இருக்கணும், நிறைய போயிட்டு வந்ததெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் ரொம்ப அழுக்கா தான் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம தொடச்சு க்ளீன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன இருக்குன்னு மேல பார்த்தரலாம், ஓகேவா? இன்னைக்கு தான்ப்பா எடுத்து அந்த அவனுக்காக வாங்கின அந்த ஐஸ்கிரீம் எடுத்து உள்ளுக்குள்ளே அந்த ஐஸ்கிரீம் கேக், ஐபேக்கோ கேக்கு, அதை தூக்கி இதுல போட்டேன் நான். இருக்கு எங்க ஃப்ரிட்ஜ், நீங்க பாத்துக்கோங்க. இவ்வளவு நேஸ்டியா தான் இருக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் இதுல ஐஸ் கட்டிங்கிறது ஒரு 4 தான் வச்சுக்கிறாங்க. அப்புறம் இதுக்குள்ள வந்துட்டு ஒரு 4-5 ஐஸ் கட்டி வச்சிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. எல்லாத்தையும் எடுத்து கழுவ போடுவோம். யாரும் வச்சில்ல, அது அப்படி கிடக்குது. இல்ல, எல்லாத்தையும் எடுத்து கழுவ போடுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்தப்ப நாங்க போட்ட லெமன். புரியலப்பா, எதுக்குப்பா இந்த கவர்? என்ன கவர்ப்பா அது? மொய் கவர். மொய் கவர் எடுத்து எதுக்குப்பா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கிற? அதான் எனக்குமே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்துட்டு நம்ம எடுத்து எல்லாத்தையும் கீழே போட்டு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வெளியில எடுத்து போட்டு ஃப்ரிட்ஜ் ஸ்மெல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லெமன் வச்சிருந்தேன். அந்த லெமன் கூட கொஞ்சம் அப்படி பூசண பூத்த மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் அது எத்தனை வருஷத்து லெமனோ பின்ன அப்படிதான் இருக்கும். அப்பப்ப வந்து லெமன் நான் மாத்துவேன், பட் லெமன் மாத்தல. இதெல்லாம் எடுத்து இப்ப கழுவ போட்டுட்டு இதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வெளியில போட்டுட்டு நம்ம வந்து இதை கிளீன் பண்ணிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, இல்லைன்னா சாக்கடிக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் நம்ம கேமரா ஒர்க் ஆகாது, பரவாயில்லையா? சரி, கொஞ்ச நேரம் ஒர்க் ஆகாம இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் மேல ஆஃப் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இங்க ஒரு பிளேட் கழுவி நில்ல. நான் ஆல்ரெடி ஒரு பிளேட்டை வந்து நம்ம கலட்டி வச்சிருக்கோம். அதுல கரப்பாம்பூச்சி எல்லாம் உட்கார்ந்து இருக்கு, சரியா? சத்து கிடக்குது, கரப்பாம்பூச்சி எல்லாம் சத்து கிடக்குது. இதெல்லாம் அதுக்கு தனி ஒரு பிளேஸ் கொடுத்துருக்கப்பா. நீ அப்படி பேசாத, அது சூசைட் பண்ற இடம் கிடையாது. அது வந்து லிவ் பண்ற இடத்துல சூசைட் ஆயிடுச்சு. ஆமா, சரியா? ஓகே, இதையும் நம்ம கழுவ போட்டுருவோம். வெயிட். அண்டா கா கசும் அபு கா புசும் திறந்திடு சீசே அப்படின்னு தான் நீ திறக்கணும். இங்க பாருங்க, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட இந்த அழகுல இந்த அம்மாக்கு அந்த பெரிய ஃப்ரிட்ஜ் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்கணும். நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கும். அது இப்போ பேசாம இன்னைக்கு கையோட கை ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்த சுண்டை குழம்பு வச்சுட்டு சப்பாத்தி போட்டினா இல்ல பூரி போட்டினா அப்படியே சோந்துருவியா நீனு? மணி என்ன தெரியுமா? என்ன சொல்லு? 8. சரி, ஓகே, என் சேர் எடுத்துன்னு வா உட்காரதுக்கு. பத்தியே பதிலே பேச மாட்டேங்குது பாத்தீங்களா? டாபிக் அப்படியே சேஞ்ச் பண்ணிச்சு பாருங்க. சேர் மக்கள் காட்டணும் என் ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்குன்னு. நானே இப்பதான் அதிசயமா பாக்குறேன். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள இருந்து ஆரம்பிச்சிட்டோமா? இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு எடுத்து மேல வச்சிருக்கோம், ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க ஒரு டப்பா இருக்கு, சரியா? அந்த டப்பால என்ன இருக்குன்னு திறந்து பார்ப்போம். காஞ்ச கருவேப்பிலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உள்ள.
இல்லப்பா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. இப்ப லேட்டஸ்டா வாங்குனது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனா கொஞ்சம் டப்பா தான் அழுக்காத மாதிரி ஃபீல் ஆகுது. டப்பாவை கொஞ்சம் கழுவி மாத்தி போட்டுப்போம். இது அடுத்த டப்பா என்னமோ உள்ள இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கு? இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. இதெல்லாம் இப்ப ரீசெண்டா போன வாரம் வாங்குனது. மலேசியால இருந்து வந்தவனே வாங்குனது. அப்படி சொல்லு. இது வந்து கொஞ்சம் பழுத்துச்சு. கொஞ்சம் இது பண்ணி வைப்போம், சுத்தம் பண்ணி வைப்போம். இதுல ஒண்ணு சுத்தம் பண்ணி தான் வச்சிருக்கேன். பட் ஆனா இது பாரு ஏன் சொங்கிடுச்சுன்னு தெரியல. சுத்தம் பண்ணி வச்சது இப்ப நல்லா தான் பாரு. இதெல்லாம் கொஞ்சம் சொங்கிச்சு. நல்லா தான் இருக்கு. ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. கேவலமா அந்த லெவலுக்குலாம் இல்ல. ஏன்னா நம்ம அதிகம் யூஸ் பண்றது இல்ல. இதெல்லாம் பாரு தெரிஞ்சா வேணா. இது வந்து எப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி லெமன் வச்சது எல்லாமே பச்சை மிளகாய் எல்லாமே அது கொஞ்சம் இதுவாயிடுச்சு. ஏன்னா ஃபங்க்ஷன் வீடுனா இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஃபங்க்ஷனு அதுக்கப்புறம் ட்ரிப்புன்னு நம்ம ஓடினே இருந்தோம். அதனால வந்து எதையுமே எங்களால ஒழுங்கா பார்க்க முடியல. இப்பதான் நம்ம வீட்டுல இருந்து இதுக்கப்புறம் வந்து கரெக்டா சமைக்கணும். பிகாஸ் ஆஃப் ஏன் அப்படின்னா மாமா வந்து ஃபாஸ்டிங் இருக்காரு 40 days. சரியா? நம்ம 10 days. அதனால நம்ம வந்து நான்வெஜ் எங்க வேணாலும் சாப்பிட்டுப்போம். ஆனா பட் இவருக்கு வெஜிடேரியன் கொஞ்சம் வீட்டுல செஞ்சு சாரணும். இப்ப நானும் கொஞ்சம் உடம்பு இழைக்கணும்னு பாக்குறேன். இவரை சாக்க வச்சாலும் கொஞ்சம் உடம்பு இழைக்கலாம். இன்னைக்கு நான் வெயிட் போட்டு பார்த்தேன். 78 kgs இருக்கேன். நான் 74 இருக்கேன். 76 இந்த சா வச்சு போடுவேன். அது என்னோட இதெல்லாம் வெயிட் அப்படிலாம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னன்னா நம்மளோட ஆரோக்கியா கேர்டு இருக்கு. இது எக்ஸ்பைரி டேட் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு டேட் என்ன? 8 தான். இன்னைக்கு உமன்ஸ் டே. அதனால பிரச்சனை. உமன்ஸ் டே அன்னைக்கு என்ன காரியம் பண்றோம் பாருங்க. அதான் உமன் இல்ல, அதனால அந்த காரியம் பண்ற, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்து நம்ம பத்திரமா உமன்ஸ் டே அன்னைக்கு சமைக்கிறோமோ இல்லையோ நம்ம கம்பல்சரி சமையலுக்கு உண்டான இடத்துல வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கணும்ல. என்னது பாப்பா இது? சொல்லு. இது வந்து நேத்தா. என்னது இது? இன்னைக்கு நேத்தா சமைச்ச காரக்குழம்பு என்னைக்கு வச்ச? நேத்துல முந்தானேத்து தேங்காய் பால். காரக்குழம்பு வச்சப்ப சரி தேங்காய் பால் குடிக்கலாம்னு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துட்டேன். இந்த தேங்காய் பால் இப்ப குடிச்சா நான் எக்ஸ்பைரி ஆயிடுவேன். நான் எக்ஸ்பைரி ஆயிடுவேன். இது எக்ஸ்பைரி ஆகுதோ இல்ல, நான் எக்ஸ்பைரி ஆயிடுவேன். சரி, அதனால இதை தூக்கி போட்டுருவோம். எப்பவோ வச்ச பால். இது எப்ப வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால இந்த பாலையும் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இங்க ஒரு கடையில வாங்கின கப்பு தேர் இருக்கு. இதையும் வந்து அதெல்லாம் வேஸ்ட் தூக்கி போடு. எல்லாமே த்ரோ பண்ண முடியாது. இப்போ உடைச்ச தேங்காய் தான். முந்தானேத்து உடைச்ச தேங்காய் தான். அதனால இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இருக்குன்னா இதெல்லாம் இப்போ வாங்கி வச்சிருக்கான். ஏன்னா எது வாங்குறோமோ இல்லையோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பிள்ளைங்க வந்து இப்போ ஜூஸ் குடிக்கிறதுக்காக வாங்குறாங்க. அதனால இதெல்லாம் ஃப்ரெஷ் பீஸ். ஓகே, அதெல்லாம்ப்பா எனக்கு 3 உனக்கு 5. அது வந்து அதனால ஓகே, இதெல்லாம் ஃப்ரெஷ் பீஸ் தான். ஆனால் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம். மலேசியாவிலேருந்து வாங்கி வந்து சாக்லேட் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதனால இது ஃப்ரெஷ் பீஸ் தான். யாருமே சாப்பிட முடியல. அவங்க பக்கம் தோணும் போது நீயே எடுத்து வாயில போட்டுக்கிற. ஆனால் என்ன சொல்ற ஒவ்வொரு இதுலையும் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 9 மார்ச் வரைக்கும் தான் இருக்குது. 9 மார்ச்சா? நாளையோட முடிஞ்சிச்சு. நாளையோட தூக்கடாச்சு. அப்புறம் வந்து இந்த ட்ரே ஒட்டி நிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதா அப்பா நீ வருஷத்துக்கு 2 வாட்டி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அதை க்ளீன் பண்ற. ஸ்டாப் இட். நெக்ஸ்ட் பேரிச்சம்பழத்தை எடுத்து உள்ள வச்சிருக்குங்க. 21/4/2025 வரைக்கும் தான் இருக்குது. முடிஞ்சிச்சு. 21/4 நெக்ஸ்ட் மந்த். அப்ப நெக்ஸ்ட் மந்தோட முடியுது. எடுத்து வெள்ளனாச்சு வை. அப்பப்போ ஒன்று வாயில தூக்கி போடுவேன் நீங்க. ஓகே, இது வந்து மலேசியால இருந்து வந்தப்போ நான் வாங்கின வெண்டைக்காய் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சொங்கி தான் போயிருக்கான். உயிரோட தான் இருக்கான். ஆமா, இது வந்து நாளைக்கு உயிர் கொடுத்துக்கலாம். நாளைக்கு எப்படி நீங்க செய்வீங்க? நாளைக்கு நான்வெஜ்ல செய்வீங்க. நாளைக்கு சண்டே. அப்ப நீ என்ன சாப்பிடுவ? இந்த வந்ததெல்லாம் வெண்டைக்காய் தான் உடம்பு செஞ்சு கொடுங்க. எனக்கு அப்படி ஒரு வெண்டைக்காவே எனக்கு வேணாம். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு பாத்திரம் இருக்கு. இதுவும் பால். இதெல்லாம் எப்ப வச்சதுன்னே தெரியல. நம்ம அக்கா வேலை செய்யற அக்கா என்ன பண்ணுவோம், வெயில இருக்குது உள்ள வச்சுட்டு போயிடும். நாங்க பால் இல்லன்ட்டு நாங்க என்ன பண்ணுவோம், ஃப்ரெஷ்ஷா பால் வாங்கி இது பண்ணுவோம். அப்ப இது ஒரு கத்திரிக்காய். இதுவுமே கொஞ்சம் வாடி வதங்கிதான் இருக்கு. எதுனாலும் 4 கிலோ இது உதவும். நெக்ஸ்ட் சீஸ். ஐயோ பூசணா முத்துச்சு. ஏன்பா இப்படி பண்றீங்க? சரியா, இது தூக்கி போயிருக்கணும். பூசணா முத்து கிடக்குது. நெக்ஸ்ட் இது என்னவோ இருக்குது. இது என்னதுன்னே தெரியல. பூசணம் பத்து இருக்குது டப்பாவே. இஞ்சி. என்னப்பா இவ்வளோ இஞ்சி வச்சுக்கிற? இஞ்சி ஐஸ் கட்டி ஆயிருதுப்பா. இங்க பாருப்பா, இந்த வெயிலே ஐஸ் கட்டி ஆயிருதுப்பா. வெயில்லன்னா அது இருக்குது, ஃப்ரிட்ஜ் உள்ள இருக்குது. ஓகே, இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சலாம்.
இங்க ஒரு இஞ்சி கிடக்குது. இதே வந்து இதெல்லாம் யூஸ் ஆகிற பொருள். அப்புறம் முக்கியமான மெயின் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ள வந்து நிறைய கோதுமை ரவை. நான் கலட்டுறதுக்கு இது இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்பப்ப இந்த கோதுமை பார்க்கும்போது என்ன பண்ணுவேன், வாங்கி வச்சிருவேன். ஒவ்வொரு தடவையும் ஷாப்பிங் போகும்போது நம்ம கிராசரி வாங்க. இன்னைக்கு ரவா செய்யற நீனு இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அது எக்ஸ்பைரி ஆலினால எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு தூக்கி கூட்டிடுவீங்க. நீங்க ஃபுட் வேஸ்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. சாரி கைஸ், இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு அவசரத்துக்கு உதவும் நம்ம வாங்கி வைக்கிறோம். ஆனா நம்மள சமைக்க விடாது ஏதாவது சதிகாரங்க என்ன வந்து சித்திரக்குழிங்க எல்லாம் பாக்குதுங்க. அதனால இதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ பேரு வெளியில இருக்கு நம்ம பிளாட்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேபிமா சமைக்க கூடாது, எங்கன்னா கிச்சன் கில்லாடி ஆயிடும் அப்படின்னு பொறாமையில சமைக்க விடாம ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு. அது மெயினா இந்த ஆலிசக்கா. அப்படி எல்லாம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமா இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு ஒரு முக்கியமான வந்து நம்ம எடுக்கிறோம். என்ன எடுக்கிறோம், இதுக்கப்புறமாச்சும் வீட்டுல சமைச்சு சாப்பிடணும்னு நிறைய பேர் என்ன என்கரேஜ் பண்றீங்க. அதுக்காக உங்களுக்காகவாச்சும் நான் வீட்டுல செஞ்சு சாப்பிடுறேன். என்னோட குக்கிங் வீடியோவை ரொம்ப பேர் மிஸ் பண்றேன். ஆலிசக்கா விடாதுப்பா உன்ன. சரி ஓகே, இது வந்து நாளையோட எக்ஸ்பீரி ஆகுது. அப்ப கூட பெருமையா பேசுங்கிற பேரு ஆலிசக்காவுக்கு வேற வேலை கிடையாது, நீ சமைக்க விடாம உன்னை பண்றதுக்கு. இதுவுமே வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரி இருக்கா இல்லையா? ஆமாப்பா இருக்குப்பா. 2023லயே முடிஞ்சிச்சுப்பா. 22/8/2023 எக்ஸ்பைரி டேட். எதுக்கு அவ்வளவு வேர்க்கலை வாங்கி அவுச்சு கொடுத்தாதான் நான் சாப்பிட்டு கிடப்பேன்ப்பா. அதுவும் இல்லாம இது எப்பவோ எக்ஸ்பைரி ஆனதுல இன்னும் வச்சுங்க. அடுத்தது இந்த கோதுமை மாவு, அதுவும் எக்ஸ்பைரி ஆயிருக்கும்பா. எஸ் 20 Feb 2. இங்க இது தெரியாது உனக்கு. Feb 25 இதுவும் முடிஞ்சிச்சு. இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த இது சாரி கைஸ், இதுவும் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ரேட் எவ்வளவுப்பா? அதெல்லாம் தெரியலப்பா. அதெல்லாம் கேட்டு இப்ப என்ன பண்ண போறேன், எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. சரி, நீ எதுக்கு வேர்க்கலை எல்லாம் வாங்குற? எனக்கு ஒன்றும் புரியல. நீ எந்த காலத்துல வேர்க்கலை சட்னி அரைச்சிருக்கிற, வேர்க்கலை வாங்கி வைக்கிற? எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இது எக்ஸ்பைரி ஓகேவா? அப்புறம் வந்து தின்னுட்டு பாதியிலே வைக்கிற நம்ம டிக்கெட்டுங்க. ஜூன் வரைக்கும் இருக்கு. ஆனா திங்குமான்னு தெரியல. நாச்சோஸ் தான் தின்னுவான், வெய் அவன் தான் வச்சிருப்பான். காபி தூள் ஓகேவா, இது நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்பதான் வாங்கி வச்சிருக்கோம். அப்புறம் மில்க் மேட் அவன் தான் உட்காந்து தின்னுட்டு அதை அப்படியே மூடாம கொள்ளாம அப்படியே வைக்கிறான். இது நம்ம மோனா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஏதோ பண்றேன்னு சாலட் போடுறேன், ஃப்ரூட் சாலட் போடுறேன்னு ஏதோ வாங்குச்சுங்க. வாங்கினப்ப வச்சது 6வது மாசம் வரைக்கும் இருக்கு. இது இருக்குப்பா, அவன் அப்பப்ப எடுத்து தின்னுங்கிறான்ப்பா. ஏன் மூடி எங்க காணாம போச்சு? இவன் கென்னடி தான் வாங்க வச்சான். சரி, மூடி எங்க காணாம போச்சு? அது தெரியாது. 17/2/2025. எது பாப்பா அந்த தயிர் பாக்கெட்டை வாங்கி உள்ள வச்சுக்கிறீங்க? இருக்குப்பா. இருக்கா? உயிர் இருக்குது அதுக்கு. என்னது அது? வெள்ளரவை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உயிர் இருக்கும். அடுத்த வாட்டி இதே பாக்கெட்டை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வாட்டி எடுக்கும் போது ஐயோ எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எடுப்பான். இது ஒரு மில்க் மேட் ஏதோ வாங்கி வச்சிருக்கீங்க. இதுக்கும் உயிர் இருக்கு. 5வது மாசம் வரைக்கும் உயிர் இருக்கு. அப்புறம் வந்துட்டு இது என்னப்பா இது? வந்தே பாரத்ல போகும்போது அவங்க கொடுத்த டீ, சியா சீட்ஸ். இதுக்கும் உயிர் இருக்கு. அதெல்லாம் இருக்கும். 3வது மாசம் வரைக்கும் இருக்கு. இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. சியா சீட்ஸா? எதுக்குப்பா அந்த லெமன்லாம்? அட்லீஸ்ட் அறுத்தாச்சு போடுப்பா. அப்புறம் ஒரு ரோஸ் மில்க்ப்பா. ரோஸ் மில்க். சாரி கைஸ், அதெல்லாம் முடிஞ்சிச்சுப்பா. எடுத்து போடு. இவ்வளவு பொருட்களை வீணாக வைத்திருக்கும் பேபிமா. இதெல்லாம் வந்து எல்லாமே இதுதான்ப்பா. அது வந்தே பாரத்ல போட்டதுப்பா, கொடுத்ததுப்பா. இன்ஸ்டன்ட் காபி ட்ரெயின்ல குத்துது. அது நவம்பர் வரைக்கும் இருக்கு. அதனால இதெல்லாம் உயிரோட தான் இருக்கு. எதுக்கு திரும்பி அதை எடுத்து போறேன்? அது சாவட்டம் தூக்கி போடுறியா? பா அதெல்லாம் இருக்குதுப்பா, நல்லா தான் பா இருக்குது. அத்திப்பழம் எல்லாம் யூஸ் பண்ணின்னு தான் இருக்கணும். இல்லையே, 2வது மாசம் முடிஞ்சதேப்பா. நீங்க காட்டு. எக்ஸ்பைரி டேட் 18/2/2000. எடுத்து போட ஜூஸ்ல எல்லாம் போட்டு தானே பாருங்க. ஆனா இப்போ நடுவுல போடவே இல்லை நான். 18/2 18/6 பா. 2வா? அப்போ ஓவர் திக் போடு. இந்த முந்திரி 2வது மாசம் முடிஞ்சிருந்துச்சு. முடிஞ்சிச்சா? நான் நேத்து கூட தான் தின்னு இருந்தேன். இல்ல நல்லா இல்ல.
அப்போ கரெக்ட் நேற்று தின்னவொன்னே எனக்கு பாத்ரூம் வந்துச்சு எனக்கு வேணாம் அதனால தான். நெக்ஸ்ட் அடுத்தது இதுக்கு வருவோமா? சாரி கைஸ், சாரி 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 சாரி. என்ன பண்றது, வருஷ கணக்குல வாங்கி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு 6 மாசமா அந்த கிச்சன் பக்கமே வராதனால நமக்கு எதுவுமே தெரியல. இதுக்கப்புறமாச்சு கொஞ்சமாச்சு திருந்தணும். ஆமா, வாழ்க்கையில தப்பு பண்றது சகஜம். அந்த தப்ப நம்மளே திருத்திக்கணும் பேபிமா, திருத்திக்கணும். கரெக்ட். டயலாக்லாம் நல்லா இருக்குல்ல? திருந்துறது ஜென்மம் தான்ப்பா. வாழ்க்கையில நல்லவங்க வேஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இது பண்ண வேண்டியதுதான் வந்து ஓகே. அதெல்லாம் இப்ப இதுல இருந்து வாங்கினது. எதுப்பா வச்சிருக்க? என்னதுப்பா அது? வாங்குவேன் அப்படின்னு சொல்லி கேக் செய்வேன் ஒரு டப்பா. அது நீ கேக் வாங்குவேன், நீ கேக் மிஷின்லாம் வாங்கி வச்சிருந்த பத்தியா? நான் ரெபேக்கா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டி கேக்லாம் வீட்டுல எல்லாம் செஞ்சுது. உடனே அந்த அம்மா ரீல்ஸை போட்டாங்க, இந்த அம்மா ரீல்ஸை பார்த்தாங்க. உடனே அடுத்த நாள் கிளம்பிட்டாங்க, நானும் கேக் செய்வேன், நீ என்னை என்கரேஜே பண்ண மாட்ற, நீ வாங்கி கொடுத்தா தானே நான் பண்ணுவேன்ட்டுலாம் வாங்கி அப்போ வாங்கினது இந்த கேக் கப்பு அது இதுன்னுலாம். எல்லாத்தையும் கழுவி இப்போ காய வச்சு எல்லாத்தையுமே இது பண்ணணும். எல்லாம் நெயில் பாலிஷ் உள்ள வச்சா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா என்ன ஆகாதுன்னா கட்டி ஆகாது. அதனால நெயில் பாலிஷ் வந்து நம்ம இப்படி வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன பண்றது, கிளீனிங் டைம். ஓகே, கழுவி எடுத்துன்னு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் போய். ஓகே, எடுத்துடுவா. என்னப்பா முக்கியமான மெசேஜ் ஏதோ சொல்ல போற போல் இருக்குது. முட்டைக்காரா முட்டைய உடஞ்சி அது உள்ளே அப்படியே கிடக்குது. அதை நேற்று தான் அந்த முட்டையை தூக்கி நான் போட்டேன். பா அந்த பட்டர்லாம் போச்சுப்பா, அவள் தான் 2025 இருக்கு, நவம்பர் 2025 வரைக்கும் இருக்கு. சரி வை, அப்போ எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நான் சொல்ல வர, காட்டு. முட்டை நேற்று உடஞ்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது உள்ள பல நாளாக முட்டை இருந்தது. அதை எடுத்து பார்த்தா உடஞ்சா மாதிரி இருந்தது. எடுத்துன்னு போய் போட்டா அது உள்ள உடஞ்சி அது உள்ளே ஒழின்னு கிடக்குது. வாஷ் பண்ணிட்டு திரும்ப மீட் பண்ணலாம். இந்த அருமையான காட்சி திரும்பவும் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, பாத்திரங்களை அருமையான காட்சி பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க. நான் அப்ப நல்லா பாத்துக்கோங்க. நானே என் வீட்டுல வேலை செய்யறேன். ஓகேவா? இப்ப பாருங்க எப்படி பாத்திரம் கழுவி பளிச்சுன்னு குளிச்சுன்னு கழுவி நம்ம தரோன்ட்டு. பலப்பலன்னு வெள்ளை அடிச்ச மாதிரி வச்சுக்கிற ஃப்ரிட்ஜ. வெள்ளையா இருந்தா ஓகே தான், வெள்ளையா தான் இருக்கும். அது எப்படி பெரிய புழக்கம் இல்ல அதுல. அதெல்லாம் கழுவிட்டியா? அதெல்லாம் கழுவிருக்கேன் எல்லாத்தையும். பலப்பலன்னு கழுவிட்டியா? இந்த ஃப்ரிட்ஜை நீ யூஸ் பண்ணலாமே, எதுக்கு பெரிய ஃப்ரிட்ஜ் கேட்டுனுக்குற? அப்போ இவ்வளோ பலப்பலன்னு வைக்கிற. இந்த அம்மாவுக்கு பெரிய ஃப்ரிட்ஜ் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? அது எந்த இடத்துல நீ பதிவு பண்றேன்னு தெரியுதா? கேவலமான செயல் இப்ப தெரியுதா உனக்கு? ஏன் எந்த இடத்துல நீ அதை பதிவு பண்ற பத்தியா? ஏன் என்ன சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்க, என்கிட்ட நல்ல வாயில நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்படி நார வாயில வந்து அசிங்கப்படுறீங்க. இது உனக்கே நல்லா இருக்கு இல்ல? எனக்கு வந்து சரி ஓகே, நேத்து நான் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மிக்சி ஜார் வேணும். நம்ம வீட்டுல 6 மிக்சி ஜார் இருக்குது. சரி 7ஆ இருக்கணும், 6ஆ இருந்தா ஆகாது பேபிமாக்குன்னு சொல்லி ஒண்ணு வாங்குச்சு. அதுக்கு இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது முக்கியமான வேலை அது. அதனால ஆமா, அதுல தான் சப்பாத்திலாம் உருட்டலாமாமா. இனிமேல் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் டெய்லி சப்பாத்தி தான். சோ முடியல ஃப்ரெண்ட்ஸ், இவரை வச்சு நம்ம மல்லு கட்ட என்னால முடியல. இல்லப்பா 6 மிக்சி ஜார் வச்சுக்கிறேன், இன்னும் ஒண்ணு வேணும் 7. நான் உங்களுக்கு என்னோட கிச்சன் டூர் வேணுமா வேணாமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, கிச்சன் அதிகமா ஓட்டு போடுறவங்களுக்கு எவ்வளவு மிக்ஸி இருக்குன்னு நான் காட்டுவேன். எவ்வளவு மிக்ஸி இருக்குன்னு காட்டு. பிளஸ் ஏர் ஃப்ரையர் ஒன்னு வச்சிருக்கிற, அப்புறம் ஹீட்டர் ஒண்ணு வச்சிருக்கிற. அதான் என் கிச்சன் டூரை நான் காட்டுறேன் பாருங்க. என்னென்ன மாத்தணும் மாத்தக்கூடாது என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுங்க. ஓகேவா? இப்ப வந்துட்டு என்ன பண்ணணும்னா இப்ப ஃப்ரிட்ஜ் துடைக்கணும். சரியா? இப்ப அந்த வேலையை நான் பாத்துன்னு இருக்கேன். விறுவிறுத்து இந்த வேலையை பாத்துன்னு இருக்கேன். எனக்கு மட்டும் தான் தெரியும். ஓகேவா? நான் இனிமேல் சமைக்கணும் சாப்பிடணும். ஒரு மெசேஜ் ஒண்ணு வந்தது, நீ படிச்சிய? என்ன மெசேஜ் சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, திரும்பி சொல்லு. என்னது? மௌலிகா? ஆமா, திரும்பி சொல்லு. இன்னைக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்தது. என்ன மெசேஜ் அப்படின்னா, இதே மாதிரிதான் நீங்க வந்து உங்க மருமகளையும் நடத்தணும். நீங்க மோனாவை பண்ற மாதிரி தான் உங்க மருமகளையும் நடத்தணும். மருமகளை மட்டும் ஏதாவது பண்ணீங்க அப்புறம் வந்து கழுவி ஊத்துவேன் உங்க வீடியோல அப்படின்னா.
நானே வேலை செய்ய மாட்டேன், என் மருமகள் எப்படி வேலை செய்ய விடுவான்? அதுக்குதான் நான் என்ன சொன்னேன் வர மருமகளும் கெட்டு குட்டிச்சவர் ஆயிடுவா அப்படின்னு தானே சொன்னேன். நல்லா வர மருமகளும் கெட்டு குட்டிச்சவர் ஆயிடுவா. வர மருமக வந்து அவங்க வீட்டுல 1000 வேலை செஞ்சுக்கிட்டோம், இங்க வந்தவன வேலை செய்யாம அதுவும் கெட்டு போயிடும். ஆமாப்பா, நான் மகாராணி மாதிரி வச்சிருக்கேன்ப்பா, இதுல என்னப்பா உனக்கு குறைச்சலு? தப்பு இல்ல, நான் தப்பே சொல்லியே. நான் மகாராணியா இருக்கேன், எனக்கு கீழே அது மகாராணியா இருந்துட்டு போட்டோம், இதுல என்ன தப்பு? அதுதான் நானும் தப்பு சொல்லியே, நானும் அதே தானே சொன்னேன். அதனாலதான் ஒண்ணுங்கடா வேலை செய்யறதுக்கே இல்லப்பா, புரியுதா? உமன்ஸ் டே அது உமா லேடிஸ் தான் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணுமா? கிடையாது, ஜாலியாவும் இருக்கலாம். அதனால எப்படி வேணாலும் அவங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி வேணாலும் ஜாலியா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, அந்த தேங்காய் எல்லாம் ஈரத்துலயும் இதுலயும் சில்னஸ்லயும் பாடி வதங்கி தட்டுல வச்சிருந்தாங்கப்பா, நலுங்குக்கு எல்லாம் தட்டுல வச்சாங்கப்பா. அது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா கெடாதுப்பா, அதனால ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன். இப்ப 5 தேங்காய்ல 3 தேங்காய் தான் இருக்கு, 2 தேங்காய் யூஸ் பண்ணி. இந்த தேங்காய் என்னாச்சு, நாளைக்கு தேங்காய் பால் சாதம் செய்ப்பா, செஞ்சுட்டுப்பா. பன்னீர் கிரேவி செய்ப்பா, இல்ல காளான் கிரேவி செய்ப்பா. இல்ல நாங்கெல்லாம் சிக்கன் சாப்பிடுவோம், நீ என்ன சாப்பிடுவ? எனக்கு காளான் கிரேவி செய்யி, உங்களுக்கு வந்து சிக்கன் கிரேவி செஞ்சுக்கோ. இது என்ன கதையா இருக்குது? நாளைக்கு சண்டே, நான்சென்ஸ். அதனால தான் சொல்றேன், நீங்க சிக்கன் கிரேவி செஞ்சுக்கோங்க பெப்பர் போட்டு, எனக்கு காளான் கிரேவி செஞ்சு கொடுங்க. சரி ஓகே, ட்ரை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கே நான் என்ன பண்ணேன், அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வீட்ல 2 சமையலா இருக்கும். அதப்பா நீதான்ப்பா, நான் கம்முன்னு இருந்தா கூட என் வாயை கலர்றது நீதான்ப்பா. ஆர்வமா இருக்கறவங்க கையை தூக்குங்க. ஆமா, கையெல்லாம் தூக்குவானா ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் காட்டுறேன் பாருங்க, ரெண்டு விதமான சமையல் அங்க இருக்கும். வாயின் வந்துருக்கேன். இப்ப இன்னைக்கு வேலையே செய்யல, இன்னைக்கு நிறைய வேலை ஃப்ரெண்ட்ஸ், ஊறப்பட்ட வேலை. அதனாலதான் அதுக்காகவே இப்ப கிளீன் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து நமக்கு சமைக்க. மண்டேல இருந்து நீ வேற லெவல்ப்பா. நீனு மண்டேல இருந்து நான் கரெக்ட்டா கேள்விக்கு பதில் சொல்லுப்பா. அதெல்லாம் தேவையில்லாதப்பா, அதெல்லாம் தேவையில்லாத கொஸ்டின்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, சரியா? இப்ப மண்டேல இருந்து நான் கரெக்டா சமைக்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்காக இப்ப சாட்டர்டே முக்குன்னு முக்கி வேலை செய்யறேன். அதனால சாட்டர்டே சண்டே எதுவுமே செய்யாது, வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நாளைக்கு செய்ய நல்ல நேரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நாளைக்கு செய்ய ஆரம்பிச்சிருவா. பாரு நாளைக்கு பாரு, நீ கேட்ட மாதிரி தேங்காய் பால் சாதம். வெளில போனோன்னா என்ன கேட்டான், என்னடா உனக்கு சாப்பிடறதுக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். என்ன இப்பதான் நம்ம வீட்டுல செய்ய போறேன்னு சொல்லி விளாக்ல பேசி நின்றீங்கன்னா, அது விளாக்ல மட்டும் தான் பேசுவோம், செய்யல. கேளுப்பா, அவன் ஏமாந்துட்டான்ப்பா பாவம். நீ ஏதோ சமைக்க போறேன்ட்டு இல்லடா, நீ வெளில வந்தோன்னு என்ன கேட்டல, இன்னமும் செய்ய போறதா சொன்னீங்க, இப்போ வந்து வெளில இருந்து வாங்கிட்டு வரதா பேசுறீங்கன்னு சொன்னேன் இல்ல. அவன் அப்படியே கொஞ்ச நேரத்துல அப்படியே சில்லுன்னு ஆயிட்டான், அப்பா அம்மா ஏதோ செய்ய போகுது அப்படின்ட்டு. ஆனாலும் நீ இப்ப எவ்வளவு பெரிய கிராதகிப்பா நீ. வெட்டி வேலையெல்லாம் பயங்கரமா செய்வப்பா நீனு. ஃப்ரிட்ஜியே சாமான் தொலைகிற மாதிரி தொலைகிற பாருப்பா நீனு. ஏதோ ஊத்திருக்கீங்க, அது கெட்டி ஆயிடுச்சு, அதுக்கு பிரஷ் வச்சு தேய்ச்சாதான் போகுது, அதுக்காக தான் தேய்ச்சல. என்ன ஹார்பிக் எத்தனை வருவா? கக்குசா சாரி விம்பார் விம்ஜெல் ஏதாச்சும் எத்தனை வந்து தரட்டா? நீ அப்படிதான்ப்பா வச்சுட்டு இருந்த இப்போ கொஞ்ச நாளா, சரியா? எக்ஸ்பீரியான பொருள் எல்லாம் இருந்தா கக்குசாக்கிடுவியா நீ? ஆனா இதை விட மோசமாலாம் லெஜெண்டுங்கெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆமாப்பா, நானாச்சும் பரவாயில்ல. நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு இது எவ்வளவோ என் வீடியோ என் ஃப்ரிட்ஜ் தேவை. நான் 3 மாசத்துக்கு ஒருக்காவது என் ஃப்ரிட்ஜை கண்டுக்கிறேன். கரெக்டா? கண்டுக்கிறேன். ஆமா, கண்டுக்கிட்டு இதெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறேன். பாட்டு பாடிட்டே வாப்பா. வெற்றி நிச்சயம், இதுவே சத்தியம், கொள்கை வெல்வதே. என்ன கொள்கை வெல்லலாம், ஆனால் இந்த பேபிமா நம்பிக்கை வெல்லும். என்னப்பா என்னென்னமோ பாடுற நீ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொள்கை வெல்லுமோ வெல்லாதோ, பேபிமா நம்பிக்கை வெல்லும், அப்படி பேசு. அதான் சொல்றேன் பாருங்க, வேர்த்து ஊத்தி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேர்வப்பட்டு எல்லா பட்டும் விடாம என் ஃப்ரிட்ஜை வந்து கிளீன் பண்ணி அழகா அடுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இப்ப ஆன் பண்ற மாதிரி எப்படி அழகா லைட் இருக்குது பாருங்க, எவ்வளவு கிளீனா அடிக்க வச்சுக்கிறேன். இந்த டப்பாஸ் மட்டும் கொஞ்சம் கழுவணும், அதை நாளைக்கு வந்து அந்த அக்கா வந்ததுக்கு அப்புறம் மாத்திட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு இப்ப நீட்டா அடிக்கிட்டேன். இன்னும் 3 மாசத்துக்கு தொல்லை இல்லை. ஓகே, இப்போ எவ்ரி 3 months ஃப்ரிட்ஜை குளிப்பாட்டுவேன் தேய்ச்சி. ஆமா, என்னைக்காவது நாளைக்கு இந்த ஃப்ரிட்ஜ் காணாம போயிடும், அப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜ் காணாம போகாது, ஃப்ரிட்ஜ் இங்க தான் இருக்கும். ஃப்ரிட்ஜ் காணாம போயிடுச்சு, வேற ஃப்ரிட்ஜ் வந்துச்சு அப்படின்னா வேற வீட்ல இருப்போம்னு நினைச்சுக்கோங்க. என்ன பண்றது, இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன்.
கிளீன் பண்ணிட்டேன். வெற்றிகரமா திங்கக்கிழமையில இருந்து மோட்டிவேட்டா சமைப்ப ஆரம்பிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாக் பண்ணுங்க. ஓகே பாய்.